எல்லாருக்கும் வணக்கம். டுடே மார்க்கெட் 3 எக்ஸ்பைரி டே. ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க என்ன நடக்குது. இன்றைக்கி மார்க்கெட் எல்லா இடத்துலையும் ஈவனாக பை செல் சிக்கினீங்க, அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர சைடுவேஸ் தெரியுதுங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கேப் டவுன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே நிஃப்டி 1000 வரைக்கும் கேப் அப் போயிட்டுருக்கான். என்ன கதைன்னு எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு டவுன் ட்ரெண்ட் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இவ்வளோ தூரம் செல் பண்ணியிருக்காங்க கால் சைடில். ஸோ எனக்கு தெரிஞ்சு டவுன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை பெரிய ஒரு கேப் அப் ஒரு வேளை டவுன் வரலாம், ஓகேங்களா. டைம் பார்த்துக்கோங்க. ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், பார்ப்போம். இந்த டைம் இந்த வேல்யூக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் எப்படின்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு டவுன் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா பயங்கர சைட்வேஸ் ஆக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, பார்ப்போம். ஸோ இந்த லைன்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் தாண்டும் போது மேலேயோ கீழேயோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னு தெரில. நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட் கேப் அப்பில் இருக்கான். ஏன்னா இந்த இடத்துல செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இதே அளவுக்கு மேலே பை பண்ணுறாங்க போல இருக்குது. பார்ப்போம். இதெல்லாம் தாண்டும் போது மேலேயோ கீழே போகலாம். ஓகே, 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ 3 minutes மாற்றிக்கிறேன். சார்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்ப்போம் என்னான்ட்டு, ஓகேங்களா. மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு ட்ரேட் எடுத்தேங்க, ஒரு 10 பாயிண்ட் வைக்கலான்ட்டு. கடைசியில் பார்த்திங்கன்னா அது சொதப்பிடுச்சு. ஆனால் எடுத்தேன் புட் சைடில் 160. அது பார்த்திங்கன்னா போயிட்டான். ஆனால் என்ன பண்ணுறது, அது ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இந்த லைன்லாம் இது பண்ணி போட்டிருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா அது சொதப்பிடுச்சு. அதனால் ஒன்றும் தப்பு இல்லைங்க, மறுபடியும் வாய்ப்புகள் வருங்க, வராமல் இருக்காது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக போகும். போகலங்கிறதுக்கெலாம் வேலையே இல்லை. ஆனால் புட் சைடு இருக்குது. என்னென்னா அந்த லைன்லாம் பிரேக் ஆகணும். ஸோ பிரேக் ஆகாமல் போகாது. ஸோ இந்த நம்ம அந்த போட்டிருக்க லைனை கொஞ்சம் பிரேக் ஆணுச்சு அப்படின்னா, அதாவது 150க்கு மேலே, ஓகேங்களா. இப்போ போக ஆரம்பிச்சிச்சின்னா வர ஆரம்பிக்கணும். ஸோ 160ங்கிறது நம்மளோட என்ட்ரி, ஓகேங்களா. அது போகட்டும். அது போனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 30 பாயிண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு தான் ஒரு 10 பாயிண்ட், ஓகேங்களா. ஓகே, ஸோ ஒரு 20லேருந்து 30 பாயிண்ட் வரைக்கும் போகும். ஸோ அதுக்கு மேலேயும் போகலாம். ஏன் அப்படின்னா அதோட பை செல் பண்ணியிருக்க ஏரியா கொஞ்சம் லென்த் அதிகங்க, புரியுதுங்களா. ஏன் அப்படின்னா பாருங்களேன், எவ்வளோ தூரம் செல் பண்ணி அதை பை பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா. பாருங்கள், இந்த ரேஞ்சிலேருந்து இருங்க, கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடுறேன், ஓகேங்களா. ஓகே, பாருங்கள், இவ்வளோ தூரம் செல். ஸோ கண்டிப்பாக அது மேலே போகணும் ஓரளவுக்கு, ஓகேங்களா. அது மேலே போனால் தானே அந்தளவுக்கு, ஓகே. ஸோ அதனால் போகும், நிறையா பாயிண்ட் போகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ரெட் கேண்டில் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் என்னோடய இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பாயிண்ட் வைக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஓகே, மேலே போகட்டும், பார்ப்போம். இந்த கீழே இறங்கணும் இந்த லைனை. ஸோ அது வரைக்கும் போகலாம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு புட் சைடு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ போகட்டும், பார்ப்போம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவ்வளோலாம் இதுக்கப்புறம் போகிறதுலாம் வாய்ப்பு இல்லைங்க, ஓகேங்களா. இதில் ஒரு 140ங்கிற ரேஞ்சு போல் வச்சுக்கிறேங்க, ஓகேங்களா. நவுத்தவும் இல்லை. ஓகே ஓகே ஓ 135, ஓகேங்களா, போதும். ஏன் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இதை பாருங்கள், அதை வச்சு மேனேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. 135 போதும்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போதைக்கு. ஓகே, 140 வைக்கலாம். ஸோ 135 போதுமானது, ஓகேங்களா. ஏன்னா ரொம்ப கீழே வந்துட்டான். ஸோ அதனால் சொல்கிறேன். இதுவும் அதேமாரி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதை எது நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அது தாங்க போகணும், ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பாருங்கள், இவ்வளோ தூரம் இது பண்ணணுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ இதையும் காட்டுறதுக்கு காரணம் அதுதான். ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நான் இன்னமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் எடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் லைவில் வரலான்ட்ருக்கேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறாங்க கூடிய சீக்கிரம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா இது பார்த்திங்க அப்படின்னா வெளியில் சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஸோ நிறைய விஷயங்களை, ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் லைவில் இது பண்ணி டெய்லியும் க்ரீன் கொண்டு வர முடியும், சரிங்களா. அதுவும் குறைந்த நேரத்திலே பண்ண முடியும். ஸோ ஒரு சில நேரம் தவறுதலாக போகலாம், ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. இங்கே பாருங்கள், காலையிலே ஒரு என்ட்ரி எடுத்தேன்.
ஸோ அது முடிஞ்சிருக்க வேண்டியது. என்னென்னா என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ என்னையே முதல்ல சில விஷயங்கள் நானும் மாற்றுறேன். அதுக்குள்ளே இந்த சப்ஸ்கிரைபரும் கொஞ்சம் அதிகமாகிட்டோம். ஸோ மெம்பர்ஷிப்பும் ஆன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அதை கொண்டுட்டு போகலாம். ஓகே நான் ஹோல்டு பண்ணுறேன், வரட்டும் பார்ப்போம். பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே பாருங்கள், என்ட்ரி. ஸோ 160 ரேஞ்ச். ஏன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் எடுத்தேன். ஓகே பார்க்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 இது வைப்போங்களா? ஓகே எனக்கு தெரிஞ்சு போகுங்க. ஏன் அப்படின்னா நிறைய கேப் அப். ஸோ கண்டிப்பாக கன்ஃபார்ம் இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பயப்படாமல் வைக்கலாம். எனக்கு தெரியும் என்னோடய ஸ்ட்ராட்டஜியில். ஸோ கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஏன் நான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஏன் அந்த வந்து டார்கெட் லைனை வைக்கிறேன். ஸோ ரீசன் அதுதான். ஸோ நாங்கள் எடுக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கொண்டுட்டு வரணும். அதை விட்டுட்டு நாங்கள் வராத ஒரு விஷயத்துக்காக சும்மா ஃபுல்லாக வந்து ஆன் பண்ணிடுறது. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேக்காக நாங்கள் வந்து பண்ணணுங்கிறதுலாம் இல்லை. ஸோ இந்த இடத்துல வைக்கிறேன், இதை பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே ஒரு விஷயம் சொல்ல முடியாது. பார்த்துக்கோங்க, டவுன் கண்டிப்பாக போகும். ஸோ அதனால தான் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? பார்ப்போம், பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ கன்ஃபார்ம் என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் 30 பாயிண்ட் போகும். அடுத்த டார்கெட் பார்த்திங்கன்னா இது. ஸோ 210 வரைக்கும் போகலாம். ஆனால் எனக்கு தேவை ஒரு 30 பாயிண்ட்ஸ். இப்போ ஏன் 30 பாயிண்ட் இந்த தடவை அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் டவுன் கொடுத்துட்டான். ஃபஸ்ட்டு டைம் போயிட்டு போகலை. ஸோ ஒரு 10 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து போயிட்டான். ஒரு 20-30 பாயிண்ட் போகணும், ஆனால் போகலை. ஸோ இந்த டைம் 20-30 பாயிண்ட் போகும். ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணேன். ஸோ என்னோடய டார்கெட் ஹிட். ஓகே டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இது போதுமானது. இதுக்கு மேலேயும் போகலாம், 210 போகலாம், இல்லை அதுக்கு மேலேயும் போகாமல் கீழேயும் இறங்கலாம். ஸோ அது எனக்கு தேவையே இல்லை. ஓகேங்களா? என்னோடது இவ்வளோ தான். நான் இன்னுமே கிளாஸ் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆகுன்னா நான் மெம்பர்ஷிப் சீக்கிரம் ஆன் பண்ணுவேன். ஸோ அதன் மூலயமா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காண்டாக்ட் நிறையா இது பண்ணிகிட்டே போகலாம். ஓகேங்களா? நீங்கள் கற்றுக்க முடியாதெல்லாம் இல்லைங்க. உண்மையாலுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயத்தை தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் நிறைய கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னோடதுன்னு இல்லைங்க, நிறைய பேர் நிறைய விஷயம். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? கற்றுக்காமல் பண்ணாதீங்க. ஸோ மெம்பர்ஷிப் ஆன் பண்ணணுன்னா ஸோ சப்ஸ்கிரைபர் தேவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லைவில் நானும் வரேன். ஓகேங்களா? ஸோ வந்தாலும் சரி வரலனாலும் சரி, ஓகேங்களா, என்னோடய ட்ரேட் நான் எடுப்பேன். உங்களுக்கு உண்மையாலுமே விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், என் கூட ட்ராவல் பண்ணலாம். இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? நான் இப்பயும் சொல்கிறது ஒரே விஷயந்தான். என்னோடய குரு சொல்லி கொடுத்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இது லைவில் வந்து ட்ரேட் பண்ணுறதுல என்னத்தை சொல்ல போகிறோம், அப்படி கிடையாதுங்க. கம்யூனிகேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் சில விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏதாவது டவுட்டுனாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகே பாருங்கள், இந்த லைன் போகும்னு சொன்னேன், போயிட்டு அதுக்கு மேலே வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். ஓகே இருக்கட்டும், பரவாயில்ல. ஸோ அது போகிறதுக்கான வாய்ப்புகள், மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் மேலே போகணும் அப்படின்னா நிறைய கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ஓகே பார்ப்போம் டுமாரோ.